நிறைய கணவன்மார்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஈகோ, மற்றவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுனால வெளியே சொல்லாத மனைவியினுடைய அடங்கா பிடாரித்தனத்தை எல்லாம் டாலரேட் பண்ணுறாங்க. என்கிட்ட ஒரு ஆள் 10 வருஷமாக சொல்லின்னே இருக்கான், இப்போ வர்றதில்லை. என் பொண்டாட்டி அடிக்கிறா சாமி அப்படின்னு. விட்டு போய் தொலைய வேண்டியது. நான் அப்படி அடி வாங்கின்னு உன்னை யார் குடும்பம் நடத்த சொன்னாங்க? 2 விதமாகவும் இருக்கு. கணவனால் துன்புறுத்தப்படுகிற மனைவிகள் இருக்காங்க, மனைவினால் துன்புறுத்தப்படுகிற கணவர்களும் இருக்கிறார்கள். ஒரு அப்பாவையும் அம்மாவையும் தலைன்னு வச்சு தாங்கிறவங்கிறான். பொண்டாட்டி இரிட்டேட் பண்ணி பொண்டாட்டியை கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு அப்பா அம்மாவை அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்களுங்கிறாங்க. பொண்டாட்டிக்காக அப்பா அம்மாவை தூக்கி சாக்கடையில் போடுறவனுங்கிறான். இருவேறு உலகத்து இயற்கை. இதுவும் உண்டு அதுவும் உண்டு உலகத்துக்கு. யாருக்கு எப்படி லைஃப் போதோ அதை வச்சு அவன் லைஃப்பை நிஜம் இல்லை பொய்ன்னு தெரிஞ்சுக்குவான். அவனவன் லைஃப்பில் வர்றதை வச்சு தான் அவன் திருந்துவான். அதனால் யாருக்காவது அன்பு கிடைக்கலன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. அதான் உங்களுக்கு லெசன். நீங்கள் எம்ஏ எம்ஃபில் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அன்பு கிடைச்சதானே அதில் மாட்டிக்குவே, அதுலேயே மாட்டிக்குவே நீ.